இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்கில் மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு எண்ணெய் பஃபுல்ஸ் வந்து அடங்குற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்க, பஃபுல்ஸ் வந்து நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பு தலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பு தலையை சேர்த்துக்கலாம். சூடான மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.